அப்போ இதுல சூர்யான்னு கையெழுத்து போட்டது யாரு? என்னங்க இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டா எனக்கு ஞாபகம் இருந்தா தாங்க சொல்ல முடியும். விஜய்க்கு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லும்போது நான் தான் விஜய்னு சொல்லி ஒருத்தர் கையெழுத்து போட்டு லெட்டர் வாங்கினாரு. நானும் கொடுத்துட்டு வந்துட்டேன். இத்தனை நாளைக்கு அப்புறம் திடீர்னு வந்து கேட்டா என்னங்க அர்த்தம்? உன் வேலை போக போகுதுன்னு அர்த்தம். நேரா போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் உன்னால இவ்ளோ பிரச்சனைன்னு விளக்கி சொல்ல போறோம். அப்ப தெரியும் உனக்கு. நீ பண்ண அலட்சியத்தினால கோர்ட் ஆர்டர் தெரியாம டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சு வேற ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா? இப்ப டிவோர்ஸ் கேன்சல் ஆகி அந்த பொண்ணு வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டா. இது எல்லாமே உன்னாலதான் நாங்க சொன்னா உன் வேலையே போயிடும். ஜாக்கிரதை. அப்படிலாம் எதுவும் பண்றாதீங்க. உங்களுக்கு என்ன விவரம் வேணும்னு கேளுங்க, நான் சொல்றேன். சரி, அப்போ இந்த போட்டோ பாருங்க. இல்ல மேடம், இவரும் இல்ல. என்னக்கா, சூர்யாவும் இல்லைன்னா அப்ப வேற யாரா இருக்கும்? எனக்கு புரிஞ்சிச்சு மகா. இவரானு பாரு. இங்க மிஸ்டர் விஜய்ங்கிறது யாரு? விஜய். விஜய், உனக்கு தான் லெட்டர் வந்திருக்கு, போய் வாங்க. ஆமாமா, நான் தான் விஜய். இந்தாங்க சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். வணக்கம் விஜய் சார். சரி, இப்போ எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குல்ல சார்? ஆமா சார். அப்புறம் இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. பரவாயில்லண்ணே, வச்சுக்கோங்க. இந்தாங்க சார். ஆமா, இவர் தான் விஜய் சார். இவர் சைன் போட்டு தான் 2 தடவை லெட்டர் வாங்கினாரு. கரெக்டா பார்த்து சொல்லுங்க, இவர்தானா? ஆமா மேடம், இவர் தான் விஜய்னு சொல்லி என்கிட்ட 2 டைம் லெட்டர் வாங்கினாரு. அப்ப கூட அவர் கூட ஒரு அம்மா இருந்துச்சு. அவங்க தான் என்கிட்ட இவர் தான் விஜய்னு சொன்னாங்க. அப்போ செகண்ட் டைம் அந்த லெட்டர்? செகண்ட் டைம் அந்த லெட்டரை அவர் ஏதோ ஊருக்கு போறதா சொல்லி ரோட்லயே பார்த்து வாங்கினாரு. 2 தடவையும் பணம் கொடுத்தாரு மேடம். அப்போ நடந்தது எல்லாமே கௌதமோட வேலைதான் மகா. மேடம், நாங்க கவனிச்சா உன் வேலை போயிடும். பரவாயில்லையா? ஐயோ வேண்டாம் மேடம், விட்டுருங்க மேடம். உங்களுக்கு புண்ணியமா போகும். நான் கிளம்புறேன்.